நான் எவ்வளோ முயற்சி பண்ணியும் இந்த பர்கோலாவில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டை என்னால் காப்பாற்ற முடியல. ஆக்சுவலாக காங்கிரீட்டில் ஜங்ஷன் பாயிண்ட் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவை. காங்கிரீட் போடும் போது மேக்சிமம் இந்த இடத்துல ஒரு சின்ன தப்பு தான் நடக்கும். அந்த சின்ன தப்புனால எலக்ட்ரீஷியன் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான். என்ன தப்பு அப்படின்னா, காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடியே சென்டரிங்காரங்க வச்ச கவர் பிளாக்கை பேஸ் பண்ணி அந்த ஜங்ஷன் பாயிண்ட் எல்லாம் வச்சு அட்டையெல்லாம் வச்சுட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் கொத்தனார் ஆகிய நாங்க கவர் பிளாக் வந்து அங்கங்க நெருக்கமா வைப்போம். அப்போ அந்த டைம்ல அந்த ஜங்ஷன் பாயிண்ட் மேலே ஏறிக்கும், அட்டை வந்து சும்மா இருக்கும். ஒன்று காங்கிரீட் ஓட்டும் போது என்ன ஆகும், அந்த அட்டை விலகிட்டு போயிடும். அப்படி ஆகும். இல்லைன்னா அந்த அட்டை இருக்கும், அந்த அட்டையை தாண்டி ஜங்ஷன் பாயிண்ட்டுக்குள்ள வந்து காங்கிரீட் உள்ள போய் ஏறிக்கும். அப்போ அந்த இடத்துல எங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதை எடுத்து கண்டுபிடிக்கிறது வந்து சிரமமா இருக்கும். எலக்ட்ரீஷியனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப சிரமமா தான் இருக்கும். சரி, கரெக்டா எந்த டைம்ல அட்டை வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர் பிளாக் எல்லா பக்கமும் வச்சதுக்கு அப்புறம் இந்த ஜங்ஷன் பாயிண்ட்டுக்கும் கீழே இருக்கிற சட்டருக்கும் நடுவுல வந்து நல்லா டைட்டா அட்டையை வச்சிட்டோம்னா அந்த பாயிண்ட் ஈஸியா காப்பாத்திடலாம். அப்படி இல்லைன்னா காப்பாற்ற முடியாது, யாராலையும் காப்பாற்ற முடியாது. அப்புறம் வந்து அதை கஷ்டப்பட்டு தேடணும். லெவல் டியூப்ல தண்ணி விட்டு அந்த பாயிண்ட்டை கண்டுபிடிச்சு அந்த இடத்துல உடைச்சு பட்டியெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அதை உடைச்சோம்னா கொஞ்சம் அந்த இடம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கன்றாவியா தான் இருக்கும். இதை வந்து ஒன்று கொத்தனார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மெனக்கெட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த அட்டையை கொஞ்சம் வைக்கிங்க. அப்படி இல்லைன்னா எலக்ட்ரீஷியன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி எல்லா இடத்துலையும் கவர் பிளாக் வச்சதுக்கு அப்புறம் அட்டையை வச்சிங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.